அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவனத்திற்கு செல்ல வேண்டிய வழிகளில் முதலாமானவை பாவங்களை விட்டு தவிர்க்க வேண்டும். அந்த வரிசையில் நாம் முதலாவதாக நம் வாழ்நாளிலே தவிர்க்க வேண்டிய பாவம் பெரிய பாவங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 பெரிய பாவங்களை விட்டு இந்த உம்மத்தை தவிர்ந்திருக்க கூறினார்கள். அந்த வரிசையில் நேற்றைய தினம் இறைவனுக்கு இணை வைத்தல் மிகவும் மோசமான ஒரு கொடுமையான ஒரு கொடூரமான பாவம் என்பதை பற்றி பார்த்தோம். இன்று இரண்டாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு தடை செய்தது, இந்த உம்மத்தை எச்சரித்தது, ஒரு உயிரை கொல்லாமல் இருக்க வேண்டும் என்று. ஒரு உயிரை கொல்வது என்பது மார்க்கத்தில் தடை செய்தார்கள் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அமைதி மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அமைதியை விரும்பும் மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் மற்றவர்களை அரவணைத்து மற்றவர்களின் மீது பாசம் காட்டியை தவிர அவர்களை ஏமாற்றி அவர்களை கொலை செய்யாத ஒரு மார்க்கம். ஆகையால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்வதை இரண்டாவது மிகப்பெரிய பாவமாக ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் கொலை செய்வது என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்றால், அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே இவ்வாறாக கூறுகிறான், நீங்கள் யாராவது ஒரு உயிரை கொன்று விட்டால், யாராவது ஒருவர் ஒரே ஒரு நஃப்ஸை ஒரு உயிரை கொன்று விட்டால் ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ, நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் கொன்றதற்கு சமம். ஆனா அதுக்கு மாறா யாரையா ஒருத்தர் உயிர் வாழ வச்சுட்டீங்கன்னா, உங்க மூலியமா யாராவது ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் உயிர் வாழ வச்சதுக்கான நன்மையை அல்லாஹ் தஆலா தரான். எல்லாரையும் கொன்றவர் மாதிரி மாறுறாரு அப்படின்னா என்னன்னா, எல்லாரையும் அவர் கொன்னுட்டா அவருக்கு எவ்வளவு பாவம் வருமோ அப்படிப்பட்ட பாவம், அவ்வளவு பெரிய பாவம் அவருக்கு ஒரு கொலை செய்வதன் மூலியமாக எழுதப்படுகிறது. மார்க்கத்துல ஒரு மனிதனை, ஒரு அடியானை கொலை செய்வதற்கு அனுமதிகள் இருக்கு. எப்பனா சில மார்க்க சட்டங்களை அவர் மீறும் சமயத்தில். எப்படின்னா, இப்ப ஜினா செஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் கொலை செய்யலாம். இல்ல ஒரு மனிதரை கொன்று விட்டார், அவருடைய குடும்பத்தாரும் இவரை பழிவாங்க வேண்டும் என்ற ஹுகூக், அந்த சட்டத்தின் ரீதியிலே அவரை கொலை செய்யலாம் அல்லது அவரை மன்னித்தும் விடலாம். ஆக இப்படிப்பட்ட சில சட்டங்களை தவிர மார்க்கத்திலே கொலை செய்வதற்கு வேறு எந்த அனுமதியும் கிடையாது. ஆக இந்த இஸ்லாமிய மார்க்கம் அமைதி மார்க்கம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்துல ஒரு மனிதனை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய பாவங்களில் இரண்டாமானவை, மிக முக்கியமான பாவங்களில் இரண்டாமானவை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இப்ப யாராவது ஒருத்தர் கொலை செஞ்சிட்டாரு, அவரை எந்த ஒரு நியாயமும் இல்லாம தன்னுடைய கோபத்தின் காரணத்தினால் கொலை செய்து விட்டால் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவனுக்கு கூலி என்ன தெரியுமா? அந்த கொலை செய்தவனுடைய கூலி என்ன தெரியுமா? மறுமை நாளிலே அவனுக்கு நரகம் தரப்படும். அந்த நரகத்திலே அவன் நிரந்தரமாக தள்ளப்படுவான். அந்த நரகத்திலே அவர்களுக்கு என்று தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்படும், அடித்தட்டிலே. அதிலேதான் அவர்கள் இருப்பார்கள் என்று இறைவன் தன் திருமறையில் கூறுகிறான். என்றால் இந்த கொலை செய்வது எவ்வளவு மோசமானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த கொலையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்ய வேண்டாம் என்று எச்சரித்தார்கள் என்றால், ஒரு கொலை செய்வதன் மூலியமாக பல கலவரங்கள் உண்டாகும். பல நாடுகளுக்கு மத்தியில் போர் நிலவ ஆரம்பிக்கும். ஆக ஏராளமான தீய விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனை கொலை செய்வதன் மூலியமாக ஏற்படும் காரணத்தினால் அங்கு அமைதியை வரவழைக்க விரும்பும் மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொலையை தடுத்தார்கள். மக்களுக்கு இதை செய்ய வேண்டாம் என்று கட்டளையிட்டார்கள். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது மிகப்பெரிய பாவமாக கொலை செய்வதை தடுக்க சொன்னார்கள். ஆக 7 பெரும் பாவங்களில் இரண்டாவது மிகப்பெரிய பாவம் ஒரு உயிரை எந்த ஒரு நீதியும் நியாயமும் இல்லாமல் கொலை செய்வது. எனவே வல்லோன் அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்போ நான் கொலை செய்ய போற ஒருத்தனை அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் சிந்தனைக்கு வரலாம். ஷைத்தான் எப்ப வேணா யார் எப்படி வேணா கெடுக்கலாம். நிறைய நபர் நிறைய நேரத்தில் நம்ம சிந்திச்சு பார்த்திருப்போம். என்னன்னா, பேசிக்கிட்டே இருப்போம், பேச்சுவார்த்தை விவாதமாகும், விவாதம் கைகலப்பாகும், கைகலப்பு இறுதியில கொலையில கொண்டு போய் சேர்க்கும். ஆக ஷைத்தான் ஒரு அடியான கெடுக்கணும்னா பல ரீதிகள்ல கெடுப்பான். அவன் முக்கியமா கெடுக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? நமக்குள்ள இருக்க கோபத்தை வரவழைப்பான்.
அதுவும் இல்லாம நம்ம நப்ஸ் இருக்கு உள்ள, நம்முடைய ஷைத்தான கூட தப்பிச்சிடலாம், ஷைத்தான் கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம். நமக்குள்ள நப்ஸ்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? நம்முடைய ஆவா, நம்முடைய நப்ஸ் இருக்குல்ல, அப்பதான் அது தூண்டி விடும். என்னன்ட்டு, உன்னையே அவன் திட்டானா, நீ எவ்வளவு பெரிய ஆளு என்று உன்னை அது மாற்றி உன்னுடைய மனதிற்குள்ளாக நீ பெரியவன், நீதான் உயர்ந்தவன், நீதான் கை ஓங்கியவன் என்று அடிக்க சொல்லும். நீ அடிப்பாய், அவனும் திருப்பி அடிக்க, உன்னையே திருப்பி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெட்ட சொல்லும், நீ வெட்டுவாய். ஆக அது கொலையாக மாறிவிடும். மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட மன்னிப்பில்லாத ஒரு சட்டத்திற்குள் அந்த மனிதர் நுழைந்து விடுவார். ஆக இதிலெல்லாம் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக கோவப்படுதலை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த நப்சு எவ்வளவு மோசமானதுன்னு ஒரே ஒரு உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும். இப்லீஸும் ஷைத்தானும் மக்கள் எல்லாம் கெடுக்கிறாங்க. இப்லீஸும் ஷைத்தானும் மக்களை எல்லாரையும் கெடுக்கிறான். எல்லாரையும் நேர்வழியிலிருந்து தப்பிக்க, எல்லாரையும் நேர்வழியிலிருந்து மாத்தி விடணும், அவங்க எல்லாரையுமே பாவம் செய்ய வைக்கணும்ன்றது அவனுடைய முதன்மையான நோக்கம். ஆனா அந்த இப்லீஸையும் ஷைத்தானையும் மாத்தினது யாரு? முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மலக்குமார்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சஜதா செய்ய சொல்றான். அப்போ அந்த இடத்துல இப்லீஸுக்கு தோணுது, ஷைத்தானுக்கு தோணுது, நம்மளாம் நெருப்பால படைச்சிருக்கோம், ஆதம் என்ன மண்ணுல படைச்சிருக்கான், அல்லாஹ் நம்ம நெருப்புல தான் படைச்சான். மண்ணை விட நெருப்பு எந்த அளவுக்கு குறைஞ்சு போயிடும்? மண்ணை விட நெருப்பு தான் உயர்ந்தது. ஆக மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு நான் சஜதா செய்ய முடியாது, நெருப்பால் படைக்கப்பட்டவன் நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் அவனுக்கு எங்க வந்துச்சு? நஃப்ஸ்ல இருந்து வந்துச்சு. ஆக ஊரையெல்லாம் கெடுக்கும் ஷைத்தானை கெடுத்தது யார்? ஊரையெல்லாம் கெடுக்கும் இப்லீஸை கெடுத்தது எது? அவனுடைய நஃப்ஸ். ஆக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நஃப்ஸுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்திலே கோபம் என்பது எங்க பார்த்தாலும் சகஜமான விஷயமா இருக்கு. எல்லா விஷயத்திற்கும் கோபப்படக்கூடிய மனிதர்கள் வந்து விட்டார்கள். எனவே வல்லோன் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மோசமான கோபத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. இன்னும் கோபம் வரும் சமயத்திலே அதிகமாக ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. அந்த கோபம் கட்டுப்படலை அப்படின்னா அமர்ந்துருங்க ஒரு இடத்துல அமைதியா. அப்படி அதுவும் முடியல அப்படின்னா படுத்துருங்க, யார்கிட்டையும் எதுவும் பேச வேணாம். இதை போல தடுக்க என்னென்னவெல்லாம் நம்மால் செய்ய முடியுமோ அனைத்து விஷயங்களும் செய்து நாம் தடுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த கோபம் இறுதியில் நம்மை எதில் கொண்டு போய் சேர்க்கும் என்றால் கொலை செய்யும் வரை அதை நம்மை இழுத்து செல்லும். எனவே வல்லோன் அல்லாஹ் அப்படிப்பட்ட மோசமான நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. இன்னும் என்ன நியத்திற்காக நாம் அமல் செய்கிறோமோ நம்முடைய அனைத்து நியத்துகளையும் அல்லாஹு தாலா கபூல் ஆக்குவானாக. இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உயரிய சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வசிக்கக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.